ஏய் சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டீங்களாடா, ஃபைனல்ஸுக்கு போயிட்டீங்க. 2000 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் செமிஃபைனல் லாஸ்ட்டு, 2015 வேர்ல்டு கப் செமிஃபைனல் லாஸ்ட்டு நியூசிலாண்டு கிட்ட, 2014 செமிஃபைனல் இந்தியா கிட்ட லாஸ்ட். விராட் கோலி ஸ்டைன் ஓவரில் கிழிச்சு ஃபைனலுக்கு போவோம். அதுக்கப்புறம் 2023 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா கிட்ட செமிஃபைனல் லாஸ் பண்ணீங்க. தொடர்ந்து 7 வாட்டி செமிஃபைனலில் தோற்றுந்த சவுத் ஆஃப்ரிக்கா இன்னைக்கு தடவை ஃபைனல் போயிருக்கு. லான்ஸ் க்ளூஸ்னர் காலம் போய், ஷான் பொல்லாக் காலம் போய், கெப்லா ரிசல்ட்ஸ் காலம் போய், ஏபிடி வில்லியர்ஸ், ஃபேஃப் டு பிளேசஸ் இவங்க ஜென்ரேஷன் காலம் போய், இன்னைக்கு ஈடன் மாக்ரம் காலத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போயிருக்கு. ஆப்கானிஸ்தானும் பாவண்டா, ஏண்டா ஆப்கானிஸ்தானு ஒரு 156 அச்சிருந்தா கூட அவனுக்கு டஃப் குத்துருக்கலாம்டா. 56 ரன்ல ஆல் அவுட் ஆகிட்டீங்கடா. காலைல தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இப்படி சோக் ஆகிட்டீங்களேடா. டேய் பரவாயில்லடா, செமிஃபைனல் வந்ததே எங்களுக்கு பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் ஆஸ்திரேலியாவையும் நியூசிலாண்டையும் தோக்கடிச்சிட்டீங்க. தாலிபான் அவர்கள் இந்தியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கிரிக்கெட்டில் எங்களோட திறனை இவ்வளோ அளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் திறனை எங்களுக்கே நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு அந்த ஒரு தாலிபான் ஐயா அவர்கள், தாலிபான்ஸ் அவர்கள் இந்தியாவுக்கு நன்றி கொடுத்துருவார். ஸோ வி ஆர் இந்தியன் பீப்புள்ஸ் அக்செப்டிங் யுவர் தேங்க்யூ சார். வி ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா ஒரு கை, ஆப்கானிஸ்தான் ஒரு கை, ரெண்டும் இணைந்த கைகள். இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒற்றுமையாக தான் இருக்கும். நல்ல வேலை, ஆனால் தான் ஆப்கானிஸ்தான் ஃபைனல் வரல. ஏன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் ஃபைனல் வந்தால் ஒரு எமோஷன் ஆகிடும். சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டானுங்க. எப்படியும் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா தான் ஆல்மோஸ்ட் ஃபைனல். இந்த வாட்டி இன்னைக்கு நைட்டு இங்கிலாண்டை போட்டுருணுங்க, போட்டு தள்ளணும். இங்கிலாண்டை போன மேட்ச் பார்க்கணும். நீ நைட்டில் செமிஃபைனல் இங்கிலாண்டை அந்த 2022 ரிவெஞ்ச் எடுக்கணும். 174 நோ லாஸ் பண்ணானுங்களே, சரியான வாய்ப்பு கிடச்சிருக்குடா. இந்தியன் பிளேயர்ஸ் இந்த வாட்டி விட்டுறாதீங்க, ரிவெஞ்ச் எடுத்தே தீரும். எடுத்து தீர்த்து ஃபைனலில் கப்பஸ்ட்டு வாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா போட்டுடலாம் ஃபைனலில், பிரச்சனை இல்லை. அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபைனல். ஸோ ஃபைனல் அனுபவம் இருக்காது, பார்த்துக்கலாம். 56 ரனில் போய் ஆள் அவுட், எவனுமே அடிக்கலாங்க. அஸ்மத்துல்லா உமர் சாய் 10 ரன்னு, அவன் தான். இதை பாருங்க, 10 ரன்னு இப்படி தான் அடித்தான். அவனும் அடிக்கல. ஃபஸ்ட்டு ரஷீத் கான் தடவனா 2 போர் அடித்தான், அதோட போயிட்டான். பரவாடா, நீ ஆஸ்திரேலியா வர விடாமல் பண்ணடா, அது போதுண்டா என் தெய்வமே. ஆப்கானிஸ்தான் தோற்றது கூட எனக்கு கவலை இல்லை. ஆஸ்திரேலியா வரல, நியூசிலாண்டு வரல, 2 பேரையும் புரட்டி அடித்தானுங்கடா ஆப்கானிஸ்தான். பங்களாதேஷ் அன்றைக்கி அடித்தாங்க போடுறா, செமிஃபைனல் வந்தது. எல்லாம் போல்டாக பிச்சு எது காலில் நபி போல்டாக வரான், சந்திரானு போல்டாக வரான், அடிச்சுருக்கான். ரபாடாவுக்கு என்னடா ஆச்சு தெரில, உமால என்னடா இப்படி போட்டுட்ருக்குறான். போல்டாக ஒரு குழந்தை டீமுடா, அவன்டியாடா விளையாடுவீங்க இப்படி? டேய் போல்டாக பிச்சு எடுக்கிறானுங்க. ஸோ ஃபைனலி வெற்றி, சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் போயிடுச்சு. ஆப்கானிஸ்தான் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் டா, பட் வி வில் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. சவுத் ஆஃப்ரிக்கா தடவை ஃபைனல் போயிருக்கீங்க ஆனந்தத்தில். இப்படிதான் ஆப்கானிஸ்தான் ஆனந்தத்தில் தடவை செமிஃபைனல் வந்தானுங்க. செமிஃபைனலும் ஒன்றை புட்டுக்குனானுங்களா. இப்போ ஆனந்தத்தில் நீ இப்போ ஃபைனல் போயிருக்கிற, எவன் உன் கூட வரானோ அவன் உன்னை ஆனந்தமாக தோக்கடிச்சிருவான் ஃபைனலில். பார்த்து பாய். ஸோ கேமை பார்த்து கவனமாக விளையாடுங்க.